சமநிலையாய் இருங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், சத்தத்தை உயர்த்தி சொல்லலாம், சமநிலையாய் இருங்கள். சமநிலையாய் இருப்பேன். சமநிலையாய் இருப்பது அவசியமாய் இருக்கிறது. லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். வாழ்க்கை என்பது முழுவதுமாய் சமநிலையை பற்றியதாக இருக்கிறது. சமநிலை மாறும் பொழுது, சமநிலை தடுமாறும் பொழுது, சமநிலை இல்லாத போது குழப்பம்தான் மிஞ்சும், பிரச்சனை தான் மிஞ்சும், பிரிவு தான் மிஞ்சும், இன்னும் பலவித காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் சமநிலையோடு வாழ்வது அவசியமாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை சீராக போக வேண்டும் என்று சொன்னால், ஸ்திரமாக போக வேண்டும் என்று சொன்னால், சமநிலை எனக்கும் உங்களுக்கும் அவசியம். எவ்வளவு பேர் ஒத்துக்கிறீங்க? அவசியம். சமநிலை இல்லை, பிரிவு வந்துடும். சமநிலை இல்லை, குழப்பம்தான் மிஞ்சம். ஆக இதை நம்ம கவனித்து வாழ வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஏன் சமநிலையாக நான் வாழணும் அப்படின்னு சொல்லும் போது நான் சீக்கிரமாக சொல்லிடுறேன். ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ். முதல் வாரத்தில் 2 காரியங்களை பார்த்தோம். ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன், ஆனர் எவ்ரி ஒன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. சகோதரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனை தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள், எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. 2வதாக பார்த்தோம் ரெஸ்பான்சிபிலிட்டி மேட்டர்ஸ். பொறுப்புணர்வு முக்கியம். பொறுப்பு மிக அவசியம். எனக்கு உங்களுக்கும், குடும்பத்திலும், சபையிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும், வியாபாரத்திலும், வேலையிலும், படிப்பின் காரியத்திலும் பொறுப்புன்னு சொல்லி வரும்பொழுது நம்ம பொறுப்பை முடிக்கிறவர்களாக இருக்கணும். முக்கியமாய் தேவ பிள்ளைகள் சரியாய் செவ்வனை முடிக்கிறவர்களாக இருக்கணும். 2வது வாரத்தில் பார்த்தோம். 3வது காரியம் ரெப்ரசன்டேஷன் மேட்டர்ஸ். பிரதிநிதித்துவம் முக்கியமாய் இருக்கிறது. நாம் முதலாவதாக தேவனை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம். We all represent our God. ஆக அதில் நம்ம என்ன பார்த்தோம் என்று சொன்னால், அம்பாசடர், ஒரு ஸ்தானாதிபதியாக என்னையும் உங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். 2வதாக பார்த்தோம், ஒரு பிரீஸ்ட்ஹுட்டாக, ஆசாரியனாக, ஆசாரிய கூட்டமாக என்னையும் உங்களையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். பிறகு செகண்ட்லி, we all represent our church. நம்முடைய தேவனை நானும் நீங்களும், நம்முடைய தேவனை எப்படி பிரதிநிதித்துவப்படுத்துகிறோமோ அதே போலதான் சபையையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம். ஆக ரொம்ப முக்கியம் இது. சபையையும் தேவனையும் இந்த உலகத்தில் நாம் வார நாட்களில் சபையாக இருக்கிறோம். சபை சமுதாயத்தில் இருக்கும் பொழுது சபையை ரெப்ரசன்ட் பண்ணுகிறவர்களாய், தேவனை ரெப்ரசன்ட் பண்ணுகிறவர்களாய் நானும் நீங்களும் இருக்கணும். எனக்கு சபை அப்படின்னு சொல்ற ஒரு காரியத்தை ஏன் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு? இன்னைக்கு சபை வேணாம், ஐக்கியம் வேணாம், அது வேணாம், இது வேணான்னு சொல்லி இந்த உலகத்தில் பல பேர் பல உபதேசங்களை செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வேதத்தை வாசிச்சா உங்களுக்கே தெரியும். சபை அவசியம், ஒரு தலைமைத்துவம் அவசியம், ஒரு லீடர் அவசியம், ஒரு மேய்ப்பன் அவசியம். பின்னுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பைபிளை கொடுத்து பவுலை 10, 13, 14 புக்கை எழுத வச்சு, பீட்டரை எழுத வச்சு, யாக்கோபை எழுத வச்சு, யோவானை எழுத வச்சு, எதுக்கு சபையை கொடுத்துருக்கிறாரு? யாருக்கு எழுதினாரு? சபை வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லி, சபை ஐக்கியம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி சொல்லிக்கிட்டு அவங்க செப்பரேட்டாக ஒரு ஐக்கியம் வைப்பாங்க. அப்போ அதுக்கு பேர் என்ன? அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். we are the body of Christ. சபை என்பது தேவனுடைய உடலுக்கு சமமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி, அதை பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. நம்ம அதை மீண்டுமாய் நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. 3வது வாரத்தில் 4வதாக நம்ம பார்த்தோம். கடந்த வாரத்தில் மினிஸ்ட்ரி மேட்டர்ஸ். தேவன் கடந்த வாரத்தில் அற்புதமாய் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட பேசினார். பவுல் சொல்றாரு எபேசியர் 4:1, ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு எப்படி இருக்கணுமா? பாத்திரவானாய் என்ன பண்ணணுமா? நடந்து கொள்ளணும். walk worthy of the calling. walk worthy of the calling என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கர்த்தர் பவுல் மூலமாக எனக்கு உங்களுக்கு சொல்றார். அழைப்பை முதல்ல நானும் நீங்கள் என்ன பண்ணணும்? மதிக்கணும்.
இந்த அழைப்பின் மீது மதிப்பு இல்லை, இந்த அழைப்பை நான் கனப்படுத்தலை. கர்த்தர் என்ன நம்பி கொடுத்துருக்கிறார். நான் உண்மையுள்ளவனாக இருப்பேன், நான் உக்ரானத்துவம் உள்ளவனாக இருப்பேன், நான் லாயலாக இருப்பேன், நான் விசுவாசமாக இருப்பேன், நான் கொடுத்த காரியத்தை செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களையும் என்னையும் நம்பி ஒரு ஊழியத்தை, ஒரு பொறுப்பை, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்திருக்கிறார். அப்போ நான் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த ஊழியத்தை, அந்த அழைப்பை நான் மதிக்க வேண்டும். அது என்ன மாதிரி ஊழியமாக இருக்கட்டும், உலக பிரகாரமாக அந்த ஊழியம், இந்த ஊழியம், பெரிய ஊழியம், சின்ன ஊழியம், அதெல்லாம் ஒரு பக்கம் தலையை கெடுத்துக்காதீங்க, தள்ளி வச்சிருங்க. கர்த்தர் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாரா, அதை செவ்வனே கனம் என்று எண்ணி சொல்லி நம்ம அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சின்ன ஊழியம் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனே என்ன பண்றாரா, அநேகத்தில் அதிகாரியாய் வைத்திருக்கிறார். ஒரு நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு வாலண்டியர் ஊழியம், எனக்கு அது வாலண்டியர்னா என்னன்னு தெரியாது. நான் பாட்டுக்கு சர்ச்சுக்கு போவேன், சர்ச்சு ஐக்கியம் இருக்கும், அங்கே அந்த ஒரு அட்மாஸ்பியர் எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும், ஜனங்களோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எண்ணத்தோடு நான் இருந்தேன். கூட இருந்தால் அது வாலண்டியர்னே எனக்கு தெரியாது, அது பாட்டுக்கு நான் பாட்டுக்கு செஞ்சுட்டு இருந்தேன் போகிற வழியில். அப்புறம் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் அந்த வாலண்டியர் ஊழியத்திலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலும் நான் கவனமாக, என்னை அறியாமலே அதை கவனமாக இருந்து அதை செஞ்சதுனால அந்த உண்மையை பார்த்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர், இப்போ இந்த மாதிரி நம்ம சிஸ்டம்லேருந்து போடுறோம் பாருங்கள், அப்போ OHP ஷீட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஷீட்டில் எழுதி இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்கும், அதுக்குள்ளே லைட் இருக்கும், அதை அடிப்பாங்க, அது போய் ரிஃப்ளெக்ட் ஆகி அப்புறம் அது சுவர்லேயோ அல்லது நம்ம போட்டிருக்கிற ஸ்க்ரீன்லேயும் அடிக்கும். அதை எழுதுறதும் அதை போடுற வேலையும் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒவ்வொரு ஷீட்டாக மேலே வரும், ஒரு ஸ்டான்ஸாவாக மேலே பண்ணுவோம். அதெல்லாம் அவ்வளோ ஸ்வீட்டான மெமரிஸ். அதை போட வைக்கிறோம். அப்படியே கொஞ்சம் டேமரின் போடலாம், அப்படியே கொஞ்சம் கிட்டார் வாசிக்க விட்டாங்க, அப்படியே கொஞ்சம் பாட்டு பாட விட்டாங்க, அப்படியே கொஞ்சம் ட்ரம் வாசிக்க விட்டாங்க, அப்படியே கொஞ்சம் ஊழியம் பண்ண விட்டாங்க, அப்படியே கொஞ்சம் கேர்சல் லீடர் பண்ண விட்டாங்க, அப்படியே கொஞ்சம் செக்ஷன் லீடர் பண்ண விட்டாங்க, அப்படியே கொஞ்சம் ஜோன் லீடர் பண்ண விட்டாங்க, அப்படியே கொஞ்சம் டிவிஷன் லீடராக பண்ணி அப்புறம் பாஸ்டராக பண்ணி அப்படியே உயர்த்திட்டு வந்தார். ஆனால் ஆரம்பம் எங்கே? இன்னைக்கு நம்ம அதை அலட்சியப்படுத்திட்டோம்னு சொன்னால் கட் ஆஃப் ஆகிடும் எல்லாமே. பெருமைக்கு நான் சொல்லலை, நான் போன வாரம் லிஸ்ட்டு போட்டேன் என்னென்னலாம் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போது எங்கேருந்து ஆரம்பித்தேன், ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். அப்போ அது கனம், அந்த ஊழியத்தை நான் மதிக்கணும். எனக்கு கொடுத்த சின்ன ஊழியத்தை, சின்ன காரியத்தை, அதை நான் மதிக்கணும். அதை நான் மதித்து அதுக்கு என்னுடைய 100% நான் போடும் பொழுது அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இதை தாளந்து இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் போன வாரம் சொன்னேன், ஒருத்தர் சொன்னாரன்னு சொன்னேன், நான் ஏற்றுக்காத அட்வைஸ் அது ஒன்று தான் அவர்கிட்ட. இப்போவும் அவர் எனக்கு மிக இஷ்டம்தான். அவர் சொல்கிறாரு, உனக்கு நிறையா தெரிஞ்சிச்சுன்னா அதை காமிச்சிக்காத, உனக்கு இந்த வேலை தெரியும், அந்த வேலை தெரியும், உனக்கு டைப்பிங் தெரியும், கம்ப்யூட்டர் தெரியும், அது தெரியும், இதை தெரியும், இதை காமிச்சிக்காத யாருக்கிட்டையும், முக்கியமாக ஊழியத்தில். ஏன்னா எல்லா வேலையும் உங்கள்கிட்ட தான் வாங்குவாங்க. நான் இன்னும் அதிகமாக தான் காமிச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் மனுஷனுக்கு செய்யலை, கர்த்தருக்கு செஞ்சேன். அந்த அனுபவம் இன்னைக்கு அநேகருக்கு கற்றுக் கொடுக்க உதவியாக இருக்கு. யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம், பரவாயில்ல. அந்த மாதிரி எண்ணமே எனக்கு இல்லை, அப்படி அவங்க யூஸ் பண்ணுறதா எண்ணமே இல்லை எனக்கு இல்லை. ஏன்னா நான் கர்த்தருக்கு செஞ்சேன். இன்றைக்கி அதை கொண்டு கர்த்தர் அநேகருக்கு பயன்படுத்த விரும்புகிறார். எனக்கு லாங்குவேஜ் எனக்கு எதுக்குப்பா கன்னடான்னு நான் அன்றைக்கி யோசித்தேன். ஆனால் நான் பைபிள் காலேஜ் தடுமாறி கன்னடாவில் தான் முடித்தேன். அப்போ கன்னடா, ஆங்கிலம், கன்னடம், தமிழ் எழுத படிக்க வருது. அது பயனுள்ளதாக இருக்குது எனக்கு. இன்னைக்கு நான் படிக்கிறேன்னு சொன்னால் இங்கிலீஷில் அநேக டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது, ஆனால் தமிழில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு 3 டிரான்ஸ்லேஷன்ஸ் தான். அதுலேயும் நம்ம எல்லாரும் வாசிக்க ஒரு டிரான்ஸ்லேஷன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், கன்னடாவை போய் பார்க்குறேன். சில சமயத்தில் கன்னடத்தில் சில காரியங்கள் கரெக்டான வார்த்தைகளை கொடுத்துருப்பாங்க, ஆனால் தமிழ் சரியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா போகலாம்.
அதில் என்ன சொல்லுது பார்க்கலாம். அப்போ கொஞ்சம் நமக்கு தெளிவு வருது. சில வார்த்தைகள் அழகாக இருக்குது, அதை நம்ம போட பார்க்குறோம். இதெல்லாம் எங்கே சின்ன விஷயம் கற்றுக்கிட்டோம்னு சொன்னால் போதும். இது கர்த்தர் ஊழியத்திற்கு அப்படின்னு சொல்லி எதையும் காண்பிக்காமல் அப்படி இருக்கக்கூடாது. எதையும் கர்த்தருக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி விட்டுடணும். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாத்தையும் எடுத்து பயன்படுத்துவார். எனக்கு கொடுத்த தாளந்த 1 கொடுத்தாரு, 2 கொடுத்தாரு, 4 கொடுத்தாரு, 5 கொடுத்தாரு. எஜமான் வந்து கேட்கும்போது, பத்திரமா வச்சிருக்கிறேன் மண்ணுக்குள்ளே எடுத்து அதை காமிச்சா அது நியாயமா? அவர் வருத்தப்படுவார்ல. அப்போது நான் கொடுத்தது 1 நான் 2 ஆக்கணும், 2 நான் 4 ஆக்கணும், 5 நான் என்ன பண்ணணும், 10 ஆக்கணும். அப்போ நான் என்ன பண்ண முடியும்? அதை பயன்படுத்தும் போது தான். அப்போ இந்த மாதிரி அட்வைஸ்லாம் கேட்டுட்டு போக வேண்டாம். ஊழியத்தை மதிக்கலாம். சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் கையிலேருந்து கிடைச்சது, பாஸ்டர் கையிலேருந்து கிடைக்கல. இட் இஸ் த்ரூ பாஸ்டர், ஃப்ரம் பாஸ்டரில் கடவுள்கிட்ட இருந்து வந்தது, மனுஷன் மூலமாக வந்தது, அவ்வளோதான். கொடுத்தது கடவுள். ஸோ அதெல்லாம் அவர் எனக்கு இந்த வேலை கொடுத்துட்டார். ஒரு விசுவாசி ஒரு இடத்து சர்ச்சுக்கு வந்தாங்க. அந்த ஒரு ஊழியம் கொடுங்க. எந்த ஊழியமாக இருந்தாலும் செய்கிறோம் பாஸ்டர். அவங்க சொல்லும் போது அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. எந்த ஊழியமாக இருந்தாலும் கொடுங்க, நான் பார்க்குறேன். சரி, இவ்வளோ தாழ்மையாக கேட்குறாங்களே அப்படின்னு எங்கள் பாஸ்டர் என்ன பண்ணார், சரிங்க எங்கேயுமே இடம் இல்லை, டோரை திறக்கணும். அது ஏசி அப்போ தான் போட்ட சீசன், சவுண்டு வெளியே போகக்கூடாது, அது ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ அதனால் எல்லாம் கவர் பண்ணிட்டோம். அதை விசுவாசிங்க என்ன பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணாமல் வந்துடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அங்கே நின்று, வெளியே ஒருத்தர் நிற்பாங்க, உள்ளே நீங்கள் நில்லுங்க. அடுத்த வாரத்துலேருந்து அவர் வரல. ஆனால் அதுக்கு முன்னாடி யார் தெரியுமா ஒருத்தர் செஞ்சார், அங்கே சிவில் இன்ஜினியர், மேனேஜர். கோவாவில் அவர் தான் மேனேஜர், கோவாவிலையும் பெங்களூர்லேயும் அவர் தான் மேனேஜர். அவர் அந்த வேலையை செஞ்சார். ஆனால் நம்மளால் அவருக்கு கூட வேலை செய்கிறவர் அதை செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இன்றைக்கி யார் ஒப்பு கொடுத்து செஞ்சாரோ அவங்க தான் சபையில் ஒரு தூணாக இருந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஓடி போனார், அவர் வரவே இல்லை, சர்ச்சுக்கு நின்று போயிட்டார். அவர் அங்கே எங்கே இப்போ அலமோதிக்கிட்டு இருக்கிறார், பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இது கர்த்தர் ராஜ்யத்துக்கு செய்கிறது. ஆனர் யுவர் கால். அது எதுவாக இருக்கட்டும். ஒருவேளை பாஸ்டர் உங்களை அமுக்கணும்னு சொல்லி அந்த வேலையை கொடுத்தாலும் எவ்வளோ நாளுங்க அமைக்க வைக்க முடியும்? அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி, பாஸ்டர் உங்களை உயர்த்தும்படி இல்லை, அவர் உங்களை உயர்த்தும்படி நீங்கள் என்ன பண்ணுங்க, அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ ரொம்ப நாள் அமைக்க வைக்க முடியாது. ஸோ ஆனர் யுவர் கால். 2வதாக பார்த்தோம், ஆனர் யுவர் லீடர். உங்கள் தலைவர்களை மதிங்க. ஒரு இடத்துல சொல்கிறாரு, பவுல் சொல்கிறாரு, அடிமைகளே உங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படிங்கன்றாங்க. அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, அடிமைகளை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படிங்க. இப்போ நம்ம பாஸ்டருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஏதாவது ஒன்று சொன்னால் இப்படி தான் நிற்கிறது. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது. ஆரம்பத்தில் பாஸ்டர் இப்போ பாஸ்டர் போஸ்டர் ஆக்கிடுவாங்க போல. ஆனர் யுவர் லீடர். த பவர்ஃபுல் வேர்டு. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால். என்ன விஷயம் சொல்றாரு பாருங்க, எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவங்க, உங்கள் பாஸ்டர், உங்கள் தலைவர், உங்கள் லீடர், உங்கள் ஸ்கேர்சல் லீடர், உங்கள் செக்ஷன் லீடர், உங்கள் மியூசிக் தலைவர், அல்லது உங்களுடைய ஜோன் லீடர், டிவிஷன் லீடர், பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர், எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன். ஆவிக்குரிய பெற்றோர்கள், எல்டர்ஸ், எல்லாருமே, பெரியோர்கள், முதியோர்கள், வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா, உங்களை நடத்துகிறவர்கள், உங்களுடைய ஆவிக்குரிய பெற்றோர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ண வேண்டும். உத்தரவாதம் பண்ணுகிறார்கள். 2வதாக விழித்திருக்கிறார்கள்.
உங்க ஆத்மா முக்கியம், அழிஞ்சு போயிடக்கூடாது. உங்க ஆத்மா முக்கியம், வீழ்ந்து போயிடக்கூடாது. ஜெபம் பண்ணுகிறார்கள், விழித்திருக்கிறார்கள், கண்ணுல விளக்கெண்ணை ஊத்தி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிதானே? கண்ணுல விளக்கெண்ணை ஊத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சபை விசுவாசி எங்கேயும் போய் விழுந்துடக்கூடாது, எதுவும் ஆயிடக்கூடாது, தப்பி போயிடக்கூடாது, மாறி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள், ஆத்துமாக்களை குறித்து உத்தரவாதம் பண்ணுகிறவர்களை விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்களுக்கு அவர்கள் துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு என்ன பண்ணணுமா? ரொம்ப கஷ்டமா இருக்கு சிஸ்டர். கீழ்ப்படிந்து கீழ்ப்படிந்து அடங்கணுமா? ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு. என்ன இது, அலர்ஜி ஆகுது எனக்கு. கீழ்ப்படிந்து அடங்கணுமா? ஏன், உனக்கு என்ன தகுதி இருக்கு? என்னை வந்து கேட்ல நிக்க வச்சா உனக்கு நான் கீழ்ப்படிஞ்சு அடங்கணுமா? எவ்வளவு படிச்சிருக்கிற, உனக்கு நான் கீழ்ப்படிஞ்சு அடங்கணுமா? நீ பிரசங்கம் பண்ணிட்டா, ஒரு சபையை நடத்திட்டா போதுமா? உனக்கு நான் கீழ்ப்படிஞ்சு அடங்கணுமா? நான் சொல்ல, வசனம் சொல்லுகிறது. அப்படி நடந்தோம், நடத்துறோம். கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே, பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாக இருந்து எங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து என்று சொல்லுகிறார் தெசலோனிக்கேயர்ல. நீங்க மதிங்க. மதிங்கன்னா அப்போ என்ன? நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சொல்ல, செகண்ட் சர்வீஸில் கன்க்ளூஷனில் வந்துச்சு, ஆனர் பண்ணணும் பாஸ்டரை. அப்போது பாஸ்டர் வந்து ஹீரோ. இப்போ அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க நிறைய பாஸ்டருங்களை. பாஸ்டர் வந்து என்னவா? ஹீரோவா? ஹீரோ. இவர் இப்படி முன்னாடி நடந்து வருவார். காரு வந்த உடனே கார் டோரை திறந்து விடணும். ஹீரோ வச்ச மதிக்கணுமா? கார் டோரை திறந்து விடுங்க. வாங்க பாஸ்டர், உங்கள் பேக்கை கொடுங்க பாஸ்டர், உங்கள் வாட்டர் கேனை கொடுங்க பாஸ்டர், அதை கொடுங்க பாஸ்டர், இதை கொடுங்க பாஸ்டர். என்ன பாஸ்டருக்கு வயசாயிடுச்சா? பாஸ்டருக்கு வயசாயிடுச்சான்னு கேட்குறான். அவர் வேலையை அவர் செஞ்சுக்க முடியாதா? 60-70 வயசில் ஒரு வயசாகி தள்ளாடி நடந்து வந்தாங்கன்னா செய்யுங்க, பரவாயில்ல. இல்லை 10 பேக் இருக்குது, ஒரு பேக்கை வாங்கிக்கோங்க. ஒன்று குடும்பம் என்னால் எடுத்து வர முடியாது. ஏன் என்ன மறைக்கிறீங்க? இப்படி சொல்லிட்டு இவ்வளோ வேலை வாங்குற பாஸ்டர்னு கேட்குறீங்களா? அப்போ யோசிச்சு பாருங்க. பாஸ்டரால் செய்ய முடியாத செஞ்சுக்குங்க, செஞ்சு கொடுங்க, பரவாயில்ல. செய்ய முடிகிற விஷயத்தை விடுங்க. அவருக்கு என்ன ஆச்சு? அந்த மாதிரி ஆனர் கேட்கல. இப்போ எது ஆனர், எப்படி கீழ்ப்படிறதா முக்கியம். கீழ்ப்படிதல் அடங்குங்கள். கீழ்ப்படிதல் மிக முக்கியம். எதை சொல்றாங்க, எதுக்கு முக்கியம், அதை கவனிக்கணும். அவரை துக்கப்படுத்தாதீங்க. அவங்கள விசாரிங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. உங்களை உற்சாகப்படுத்தும் போது நீங்க அவங்களை உற்சாகப்படுத்துங்க. உங்களுக்காக பேசுறவங்க போது அவங்க கூட நீங்க நின்று பேசுங்க. ஒரு மாரல் சப்போர்ட் கொடுங்க. இதுதான் கனம் பண்ணுகிற நேரத்தில் கனம் பண்ணுங்க. கல்யாணத்துக்கு பாஸ்டருக்கு வந்து பத்திரிக்கை வைக்குவாங்க. கல்யாணமாப்பா? ஓகே. பாஸ்டர் ராஜேஷ், சாலமனைஸ்ட் பை பாஸ்டர் ராஜேஷ். என்னப்பா, என்ன கேட்கவே இல்லை, நீ பாட்டுக்கு என் பேரை போட்ட, நான் தான் சாலமனைஸ் பண்ண போறேன்னா. நான் தானங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். இங்கே தானே நடத்துவீங்க. கொஞ்சம் சொல்லிட்டு போகிறேன், ஏன்னா போன வாரம் டைம் இல்லாமல் சொல்லலை. கல்யாணம் பண்ண வைக்கிறது யாரு? பாஸ்டர். அப்போ பாஸ்டர்கிட்ட டேட்டு கேட்கணுமா இல்லையா? இவர் பாஸ்டர்கிட்ட டேட் கேட்கல, என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோன்னு தெரில. ஆனால் டைரெக்டாக பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்துட்டார். இவருக்கு ஒரே ஷாக்கு. எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு சொல்லாதீங்க, கேட்காதீங்க, சொல்கிறேன், நடந்துக்குது, அதனால சொல்கிறேன். அப்போ நான் எனக்கு என்கிட்ட சொன்ன இல்லையாப்பா. என்ன எப்போ கல்யாணம், எல்லாரும் ஒரு 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 அறிவுரை கேட்கலாம், ஒரு கவுன்சிலிங் கேட்கலாம். என்ன செய்கிறது, எது செய்கிறது, பெண் வீட்டாரை அழைக்கலாம், பையன் வீட்டாரை அழைக்கலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், ஒரு 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 எல்லாம் ஒரு ஒழுங்கின் கிரமமாக போகலாம். அதெல்லாம் கிடையாது. டைரெக்டாக அடிச்சிடுவாங்க. பாஸ்டர்கிட்டே கேட்க மாட்டாங்க. சமீபத்தில் ஒரு இடத்துக்கு போனோம். எல்லாரும் இங்கேருந்து காரை தூக்கிட்டு போகணும் ஒரு இடத்துக்கு.
பார்த்தா என் பாஸ்டர் அங்கே வந்திருந்தார். அங்கே பாஸ்டருக்கு ஒரு மரியாதையும் இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு வயிறு எரிஞ்சிருச்சு. அந்த சர்ச்சில் வேற ஒரு ஸ்தாபனம் வருது, டினாமினேஷன். அங்கே போய் நான் போய் அவங்க இப்போ பாஸ்டர் கூட இது இல்லை, ஆனாலும் அங்கே போனால் அங்கே போய் எனக்கு கோவம் வந்துருச்சு. என்ன என் பாஸ்டருக்கு ஒரு வேலையும் கொடுக்கலையாடா, மதிச்சியாடா என் பாஸ்டர் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு. நான் பாஸ்டரு என்ன குறித்து அங்கே யோசிக்கல, ஆனால் என் பாஸ்டர் அங்கே இருக்கும்போது என் பாஸ்டருக்கு என்னப்பா இந்த மாதிரி நீ மரியாதை செஞ்ச, அப்புறம் எதுக்கு நாங்கள் அங்கே வந்தோம், எதுக்கு என் பாஸ்டர் முன்னாடி வந்தார், ஏதோ போனா போட்டுன்னு ஒரு ப்ரேயரு அவசியமா? என் பாஸ்டர் ரொம்ப பெரிய ஞானி, என்ன பண்ணணுமோ செஞ்சுட்டு வந்தார். மதிக்கிறதுல பாருங்க, ஊழியக்காரங்களை மதிக்கிறதுல. ஊழியக்காரங்க சர்வன்ட் ஆஃப் காட். யாருங்க? சர்வன்ட் ஆஃப் என்னங்க? காட். அப்போ சர்வன்ட் ஆஃப் காட்னா நாங்கள் காடுக்கு ஊழியம் செய்கிறோன்னா என்ன அர்த்தம்? ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிறோம். அப்போ சர்வன்ட் ஆஃப் பீப்புள், கரெக்டா? ஆனால் நீங்கள் அங்கேருந்து ஆப்போசிட்டில் என்ன தெரியுமா யோசிக்கணும்? பாப்பா அடிமையே, நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்டா. அதான் பாஸ்டர் எல்லாத்துக்கும் போட்டு வளைச்சி பண்ணணும். பிரசங்கமும் அங்கேருந்து என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்கணும். இவர் சொல்லணும் இங்கே பிரசங்கம், பாஸ்டர் பிரசங்கம். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுதான் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவாங்க. அடுத்த வாரம் வேறு மாதிரி பிரசங்கம் பண்ணார்னா கேஸ் போட்டுருவார். ப்ரேயருக்கு சொல்லுவாங்க இத்தனை மணிக்கு, திருப்பம் ஃபோன் பண்ணிவிட்டு பாஸ்டர் இத்தனை மணிக்கு வேணாம் அத்தனை மணிக்கு, திருப்பம் ஃபோன் பண்ணிவிட்டு பாஸ்டர் இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு. ஆனர் யுவர் லீடர். புரியுதுங்களா? பண்ணுறாங்க நிறையா. பாஸ்டர் மதிங்க, வேலைக்காரர் தான் பாஸ்டர். சர்வன்ட் ஆஃப் காட் தான், சர்வன்ட் ஆஃப் பீப்புள் தான். ஆனால் அதுக்குன்னு சொல்லி பாஸ்டரை கனவீனப்படுத்த வேண்டாம். எல்லா விஷயத்திலும் மதிக்கணும். நிறைய இடங்களில் பாஸ்டர்களை அவ்வளோ கீழ்த்தனமாக நடத்துகிறாங்க, வீட்டு வேலைக்காரன். ஆனாலும் பாஸ்டருங்க செய்வாங்க, ஏன்னா நாங்கள் வேலைக்காரர் தான். ஆனால் உங்கள் மனசில், ஒரு விசுவாசிகள் மனசில் ஆனர் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தை ஒருத்தர் தலைவர், அது நம்ம கவனமாக இருக்கணும். ஆனர் யுவர் லீடர். ஸோ இன்னைக்கு மினிஸ்ட்ரி மேட்டர்ஸ் மாத்திரம் இல்லை, 5வதாக மிக முக்கியம், கவனிங்க, ஃபேமிலி மேட்டர்ஸ். குடும்பம் முக்கியங்க, குடும்பம் முக்கியம். குடும்பம் 4வதா? இல்லை, இது 5வது. குடும்பம் முக்கியம், வீடு முக்கியம், வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நபரும் முக்கியம், சிறு பிள்ளைகளும் முக்கியம், பெரியவங்களும் முக்கியம், கணவனும் முக்கியம், மனைவியும் முக்கியம். கவனிங்க, அப்பாவும் முக்கியம், அம்மாவும் முக்கியம், மாமாவும் முக்கியம், மாமியும் முக்கியம், மாமனாரும் முக்கியம், மாமியாரும் முக்கியம். இன்னும் என்ன இருக்கு? மாமனாரும் முக்கியம், சித்தியும் முக்கியம், சித்தப்பாவும் முக்கியம். வீட்டில் இருக்கிற ஒருத்தரும் முக்கியம் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஃபேமிலி மேட்டர்ஸ், ஃபேமிலி முக்கியம். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு தெரியும், 2 ஆதியாகமம் 2:18, மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல. இது திருமணத்தில் எல்லாத்துக்கும் போட்டுருவோம் நம்ம டேட், முதல்ல இதான் போடுவோம், மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். எதுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவார்? தனியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அதன் பிறகு அவங்க 2 பேரும் தனியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவார்? ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவங்கள நம்பி பிள்ளைகளை கொடுக்குறாரு. பிள்ளைகளை என்ன பண்ணுறாரு? பிள்ளைகளுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? வளர்த்து அவங்களுக்கு ஒரு குடும்பத்தை உண்டாக்குறாரு, ஒரு குடும்பத்தை ஸ்தாபிக்கிறாரு. ஒரு குடும்பத்தை ஸ்தாபித்து ஒரு சந்ததியை ஸ்தாபிக்கிறாரு, ஒரு சந்ததியை ஸ்தாபித்து ஒரு தலைமுறையை ஸ்தாபிக்கிறாரு.
தலைமுறை தலைமுறையாய் என்னையும் உங்களையும் ஒரு கட்டி காட்டு, ஒரு குடும்பமாய் நானும் நீங்களும் வாழணும்னு சொல்லி நினைக்கிறாரு, விரும்புகிறாரு. ஆனால் இன்னைக்கு யாருக்கிட்டையும் நான் பேச மாட்டேன். எனக்கு எந்த குடும்பமும் அவசியம் இல்லை. குடும்பம் அவசியம். குடும்பம் இல்லாமல் வாழணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறதில்லை. மனுஷன் தனியாக இருப்பது நல்லதில்லை. அதுக்காக ஏவாளை கர்த்தர் கொடுத்தாருன்னு சொன்னால், ஏவாளை எதுக்கு கொடுத்தாரு? ஆண்டவர் சொல்றாரு, பலுகி பெருகுங்கள். என்னத்துக்குங்க? பலுகி பெருகுங்கள். நோவா காலத்தை அழிச்சிட்டார். எல்லாத்தையும் ஓவரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் பெருகிடுச்சு. நோவா காலத்தை அழிச்சிட்டு திரும்பவும் சொல்றாரு, பலுகி பெருகுங்கள். எதுக்கு? ஒரு குடும்பத்தை உருவாக்கி, குடும்பத்தை கட்டி எழுப்பி, ஒரு பரிசுத்த குடும்பத்தை, பலமுள்ள குடும்பத்தை கட்டி எழுப்பணும். ஃபேமிலி மேட்டர்ஸ். ஃபேமிலி முக்கியம். பி பேலன்ஸ். விசாரிக்கும் போது பி பேலன்ஸ். எல்லாரும் முக்கியம். ஒரு வீட்டில் ஒருத்தர், ஒரு பாட்டி ஒன்றுத்துக்குமே உதவாத உட்காந்துட்டு இருக்கோம். கவனிக்கிறீங்களா? சில டைம் நாம் நினைப்போம், எதுக்கு தான் இது உயிரோடு இருக்குதோ? நான் சொல்லட்டுமா, அவங்களும் முக்கியம். தெரியாது, எதுக்காக யாரை வச்சிருக்கிறாருன்னு தெரியாது. அவங்க இல்லாத போது தெரியும். ஒருத்தர் ஒரு மூலையில் இருந்தாங்க. அவங்க இருந்ததுனால ஏதோ ஒரு சின்ன நன்மை நடந்துட்டு இருந்துச்சு. அவங்க இன்னைக்கு இல்லாத போது தெரியும். ஃபேமிலி மேட்டர்ஸுங்க. ஸோ அதனால 2 விஷயம் சொல்கிறேன். கேர் எவ்ரி ஒன், பிகாஸ் ஃபேமிலி மேட்டர்ஸ். கேர் எவ்ரி ஒன். ஒவ்வொருவரையும் பராமரிங்க. பட்சாபாதம் இல்லாமல் பராமரிங்க. ப்ரெஜுடிஸ் இல்லாமல் பராமரிங்க. பேதபாவம் இல்லாமல் பராமரிங்க. கேர் எவ்ரி ஒன். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரும், ஒவ்வொருவரும், அனைவரும் மிக முக்கியம். அவங்கள சமநிலையோடு அவங்கள நடத்துறத பாருங்க. இவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இவங்கள ஒரு மாதிரி, இவங்களுக்கு பிடிக்கல, இவங்கள வேற மாதிரி. வேண்டாம். கேர் எவ்ரி ஒன். ஒவ்வொருத்தரையும் பராமரிங்க. ஒவ்வொருத்தர் மேலேயும் கரிசனையாக இருங்க. ஒவ்வொரு குடும்பமும் மிக முக்கியமாக இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் நமக்கு எல்லாரும் முக்கியம் அப்படின்றத நினைங்க. ஒருவரையும் கீழே நினைக்காதீங்க. யாரையும் கீழே நினைக்காதீங்க. அவங்க தகுதியை வச்சு, படிப்பை வச்சு, அவங்க நிலையை வச்சு, பணத்தை வச்சு இல்லை. அவங்க ஒரு நபர், ஒரு ஆத்துமா. என் குடும்பத்தில் ஒரு நபர். அதை வச்சு ஒருத்தரையும் கீழே நினைக்காதீங்க, ஒருத்தரையும் மேலே நினைக்காதீங்க. கேர் எவ்ரி ஒன். சமநிலையோடு ஒவ்வொருத்தரையும் கவனிக்க பாருங்க. இன்னைக்கு நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு அவங்க உபயோகமாக இருப்பாங்கன்னு சொல்லி கவனிக்க வேண்டாம். நாளைக்கு அவங்க யூஸ் ஆவாங்க. நாளைக்கு அவங்க யூஸ் ஆவாங்க, போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். நாளைக்கு அவங்க யூஸ் ஆவாங்க, இதை செஞ்சுட்டு வந்துடலாம். நாளைக்கு அவங்க ஏதோ என்னைக்கு யார் தேவைப்படும் தெரியாது. அதனால் கொஞ்சம் அவங்கள கேர் பண்ணிக்கலாம். வேண்டாம். சமநிலையாகவே இருங்க. நம்ம தேவ பிள்ளைகள் சொல்லமா, ஃபேமிலி மேட்டர்ஸ். ஃபேமிலி முக்கியம். ஃபேமிலி அவசியம். என்னையும் உங்களையும் தனியாக வனாந்தரத்தில் வாழ்கிறதுக்கு வைக்கல. நீங்கள் போய் பாருங்கள், பழங்குடியில் போய் பாருங்கள், அவங்களும் ஒரு கூட்டமாக தான் இருப்பாங்க. காட்டுவாசின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? தனியாகவே இருக்கிறாங்க, கூட்டமாக இருக்கிறாங்க. தனியாக வாழ்கிறதுக்கு என்னையும் உங்களையும் அழைக்கல. ஒரு குடும்பம், ஒரு சமுதாயமாக, ஒரு கூட்டமாக வாழ்கிறதுக்கு தான் எல்லாத்தையும் என்னையும் உங்களையும் அழைச்சிருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம யாரும் வேணாம், இவங்க வேணாம், அவங்க வேணாம், முக்கியம் இவங்க இல்லை, அவங்க இல்லை அப்படின்னு சொல்லி, முக்கியம் இல்லைன்னு சொல்லி எல்லாமே நான் தனியாக இருக்கிறேன். இப்போ நான் நாளைக்கு யார் விசாரிப்பற்று இருக்கிறேன். என்னை யார் விசாரித்தாலும் பேருக்கு வந்து விசாரிப்பாங்க. ஏன்? ஒரு கடமைக்கு விசாரிப்பாங்க. ஏன்? நான் நல்லா இருந்திருந்தேன்னா, எல்லாரோட நல்ல ரேப்போ இருந்திருந்தேன்னா, ஒரு சமநிலையோடு எல்லார்ட்டையும் நடந்துட்டு இருந்தேன்னா, அதுலேயும் சமநிலை அவசியம். என்ன அவசியம்? ஓவராகவும் செஞ்சிடக்கூடாது, ஒன்றுமே செய்யாமலும் இருந்துடக்கூடாது. சொல்லம்மா, பி பேலன்ஸ். ஃபேமிலி மேட்டர்ஸ் இல்லை, ஃபேமிலி முக்கியம் இல்லையா? ஸோ ஒரே நபருக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டோம்னு சொன்னால் மீதி நபர், அப்போ எல்லாருமே அவசியம் இல்லை. ஒருத்தர் பலவீனப்படும் போது அவங்க கூட இல்லைங்க, இன்னொருத்தர் பலவீனப்படும் போது அவங்க கூட இல்லைங்க. ஒருத்தர் கூட அதிகமான எண்ணெய், ஒருத்தர் கூட குறைவான எண்ணம்னா அப்போ எல்லாம் மிஸ்மேட்ச் ஆகுது இல்லை?
அப்போ அவங்க பார்வையில் என்ன நடக்கு? அப்போ கேர் எவ்ரி ஒன். எல்லாரும் அவசியம் எனக்கும் உங்களுக்கும், எல்லாரும் முக்கியம் எனக்கும் உங்களுக்கும். 1 தீமோத்தேயு 5:8 வசனம் சொல்கிறது, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால். என்ன மாதிரி வசனம் பாருங்க. கேர் எவ்ரி ஒன். வாசிங்க, நீங்களே வாசிங்க. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாய் தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால். அதன் பிறகு நீங்க வாசிங்க, அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும். யாரு? விசேஷமாய் தன் வீட்டாரையும் தன் சொந்த ஜனங்களையும் தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் யாரா? அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனா இருப்பான். எல்லாரும் முக்கியங்க. அவங்க நம்மளுக்கு நல்லது செஞ்சிருக்கலாம், கெட்டது செஞ்சிருக்கலாம். எல்லாரும் முக்கியம், எல்லாரும் அவசியம். உபயோகப்படுவாங்கன்னு சொல்லில்ல, அவங்க என் குடும்பம் என்பதனால. இன்னைக்கு இந்த உலகம் குடும்பம் என்கிறதான கான்செப்டை உடைக்க பார்த்துக்கிட்டு இருக்கு. குடும்பம் என்கிறதான அந்த திட்டத்தை உடைக்க பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த உலகம். உங்களுக்கு தெரியாது, உள்ளுக்குள்ள நிறைய அஜெண்டா போய்கிட்டு இருக்கு. அதனால தான் இன்னைக்கு நான் பேரை சொல்ல விரும்பல, அதனால தான் இன்னைக்கு பலவிதமான அசிங்கங்கள் இந்த உலகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. குடும்பம் வேண்டாம், குட்டி வேண்டாம், பிள்ளை குட்டி வேண்டாம், போய்கிட்டு இருக்கு அப்படியே. ஜப்பான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அங்கே ப்ரொடியூசர் இல்லை, குழந்தைகளை பெற்றுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா ஜனங்க வேணாம், யாரும் வேணாம், எனக்கு எதுவும் வேண்டாம், நான் தனியாக வாழ்கிறேன். இன்னைக்கு அரசாங்கம் என்ன சொல்லிட்டு இருக்குதா? எல்லாரும் குழந்தை பெற்றுக்கணும். குடும்பன்ற கான்செப்டை இன்னைக்கு உடைக்க பார்க்குது. இன்னைக்கு அந்த நாடு வீழ பார்க்குது. பொருளாதாரத்தில் மேலே இருக்கலாம், அதில் மேலே இருக்கலாம், இதில் மேலே இருக்கலாம், ஆனால் அன்பில் மேலே இல்லை. குடும்பம் என்கிற கான்செப்டில் இல்லை. யாரும் தனியாக, ஆண் தனி, பெண் தனி, அவன் தனி, இவன் தனி வாழ்ந்துட்டு ஓடிட்டே இருக்கிறான். இன்னைக்கு அதை அப்படியே கீழே விழ பார்க்குது, இன்னைக்கு சரி செய்ய பார்க்குறான். எல்லாரும் முக்கியங்க. சொல்றாரு பாருங்க, விசேஷமாய் தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருக்கிறான். கவனிக்காம போயிட்டோன்னு சொன்னா நம்ம வார்த்தையினால கேர் பண்ணணும். வார்த்தையினால கேர்லாம் வராது. இன்னைக்கு வார்த்தையினால கேர் வராது. வார்த்தையினால ஹர்ட் பண்ணி ஒருத்தரை எவ்வளோ காயப்படுத்த முடியுமோ. குடும்பத்தில் இருக்கிற நபர் யாரு? வெளியில் இல்லைங்க, குடும்பத்தில் இருக்கிற நபரைய வார்த்தையினால கேர் பண்ணாமல் ஹர்ட் பண்ணி காயப்படுத்தி வெந்த புண்ணில் இன்னும் வேலை பாய்ச்சி சொந்த மனைவியை, சொந்த மகனை, சொந்த கணவனை, சொந்த பிள்ளைய, சொந்த அம்மாவை ரொம்ப ஹர்ட் பண்ணி வார்த்தையினால தூங்க விடாமல் எதுக்கு என் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு பேசுகிறாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபேமிலி மேட்டர்ஸுங்க. எல்லாரையும் சமநிலையோடு நடத்துங்க. யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது, யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. யாருங்க இந்த உலகத்தில் பர்ஃபெக்ட் 100% இந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்லி யாரும் சொல்ல முடியும்? இந்த உலகத்தில் ஒருத்தரையும் சொல்ல முடியாது. ஆனால் நான் என்னவோ பெரிய பர்ஃபெக்ட் மாதிரி இன்னொருத்தரை காயப்படுத்துறது, நான் என்னவோ பெரிய பர்ஃபெக்ட் மாதிரி இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணி காயப்படுத்தி. வார்த்தையால் கேர் பண்ணுங்க, செயலால் கேர் பண்ணுங்க. வார்த்தையில் கேர் பண்ணிட்டு செயலில் வேற செய்வாங்க. இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? செயலில் வேற செய்வாங்க. சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. ஜெபத் செஞ்சு கேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ஊழியம் செஞ்சு கேர் பண்ணுங்க, சேவை செஞ்சு கேர் பண்ணுங்க. ஃபேமிலி மேட்டர் இல்லையாங்களே, குடும்பம் முக்கியம் இல்லையா? சாப்பாடு செஞ்சு போடுவோம், ஊழியம் செய்வோம், ஜெபம் செய்வோம், எல்லாம் செய்வோம். ஆனாலும் ஏன் ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கு?
ஏன் குடும்பம் ஒரு ஐக்கியத்தில் இல்லாமல் இருக்கு? ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல அவுட் ஆகுது. ஸோ அதனால ஊழியத்தினால, நல்ல குணத்தினால கேர் பண்ணுங்க, தாழ்மையினால கேர் பண்ணுங்க, விட்டு கொடுக்கறதுனால கேர் பண்ணுங்க. விட்டு கொடுத்தவங்க என்றைக்கும் கெட்டு போனது கிடையாது. எல்லாம் தெரியுது, எனக்கு மனசு வர மாட்டேங்குது பாஸ்டர். மனசு தான் வர மாட்டேங்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனசு வரும், மனசு வையுங்க. என்னங்க ஒரே ஒரு வாழ்க்கை, ஒருத்தரை கேர் பண்ணிக்கிட்டு வாழலாம். அப்புறம் என்ன? அப்புறம் யார் பர்ஃபெக்ட்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? ஒருத்தர் கேர் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவன் தன்னைத்தானே பர்ஃபெக்ட் பண்ணுறான், பர்ஃபெக்டாக இருக்கிறான் அப்படின்ற அர்த்தம் மாதிரி மனசுக்குள்ள, மனசு ஆழத்தில் இருக்கு. ரெண்டாவதாக நான் சொல்கிறேன் பாருங்க, கேர் எவ்ரி ஒன் மாத்திரமில்லை, அண்ட் கனெக்ட் வித் எவ்ரி ஒன். அனைவருடனும் எல்லாருடனும் இணைந்திருக்க பாருங்க. சாத்தானுக்கு ஒரு சின்ன ஓட்டை தான் முக்கியம். நீங்கள் ஒன்றும் பெரிய ஓட்டையெல்லாம் கொடுக்காதீங்க. சாத்தானுக்கு ஒரு சின்ன கேப் முக்கியம். நீங்கள் திடீர்னு திட்டுறீங்க பாருங்க, சின்ன வார்த்தை சொல்லலாமா? எந்த வார்த்தை? சின்ன வார்த்தை. உங்களையும் கணவனையும் மனைவியும் பிரிக்கணும்னு சொன்னால் அவனுக்கு ஒரு சின்ன வார்த்தை போதும். பெருசாக நீங்கள் எதுவும் செய்கிறது வேண்டாம். குட்டி ஓட்டை, குட்டி ரிமோட் போதும், ஒரே ஒரு சேனல் போதும். கொஞ்ச நேரம் நீங்கள் கிரிக்கெட் அதிகமாக பாருங்கள், ஃபுட்பால் அதிகமாக பாருங்கள், போதும். சின்ன ஓட்டை தான். இல்லை உங்களுக்கு பிடிச்சது கொஞ்சம் அதிகமாக பாருங்கள், சின்ன ஓட்டை தான். அதை பயன்படுத்திடுவான். அது ஒரு லூப் ஃபோலாக எடுத்துக்குவான், அதை விரிவாக்க பார்ப்பான், நடுவில் பூந்துருவான். இது எல்லா உறவுக்கும் அப்படிதான். ஃபேமிலி மேட்டர் சமநிலையாக இருக்கலாம். நம்ம கனெக்ட் வித் எவ்ரி ஒன், எல்லாரோடும் இணைந்திருக்க பாருங்க. நான் சொன்ன யார் எப்போ உதவுவாங்கன்னு இணைந்திருக்காதீங்க, எல்லாருக்கும் உதவியாக இருக்கணும்னு சொல்லி இணைந்திருங்க. ஹல்லேலூயா. ஒரு சிறிய விரிசல் வந்தால் அதை உடனே சரி செய்ய பாருங்க. பிரேக்கை உடனே சரி செய்ய பாருங்க. வண்டியில் பிரேக்கு சரியில்லைன்னா மொத்தம் சரி செய்கிறோம்ல, உடனே ஓடி போய் மெக்கானிக்கை பார்த்துட்டு அந்த பிரேக்கை மாற்றி கொடுப்பா. ஆனால் வாழ்க்கையில் பிரேக் போடுறதுக்கு பார்க்க மாட்டேங்க பாருங்கள், பிரேக்கை சரி செய்ய பார்க்க மாட்டேங்கிறோம் பாருங்கள். அதை பெருசாக வளர்க்க விட்டுறோம் பாருங்கள். எத்தனை நாள்மா பேசல உங்கள் மாமி கூட, மாமனார் கூட, புருஷன் கூட, பிள்ளை கூட? எத்தனை நாள் பேசலை? வருஷ கணக்கில் பேசலை. ஏன் தெரியுமா? பிரேக்கை மாற்றலை, உடனே சரி செய்ய பார்க்கல. ஏன்னா உடனே சரி செய்ய பார்க்கல. உடனே மன்னிக்க பார்க்கல, உடனே ரிசால்வ் பண்ண பார்க்கல. அப்போ அந்த கேப்பை பயன்படுத்திக்கிட்டான். நான் சொல்கிறேன், என் சாட்சி சொல்கிறேன், எங்கள் அப்பா கிட்ட 8 வருஷம் பேசல. எத்தனை வருஷம்? அப்பவும் நான் ஊழியக்காரன், அது பல வருஷம் ஆச்சு வைங்க. அவர் ஒன்றும் பண்ணல, ஒரே ஒரு கெட்ட வார்த்தையில் திட்டார். கெட்ட வார்த்தை எனக்கு இஷ்டம் ஆகாமல் நான் அந்த ஒரு சின்ன கேப்பை விட்டுட்டேன். எத்தனை வருஷம் பேசலை. அப்பான்னு அப்புறமா 8 வருஷம் கழிச்சு நான் கூப்பிட பார்க்குறேன், எனக்கு வாய் வரமாட்டிருக்கு. எங்கள் அப்பாவே அப்பான்னு கூப்பிட எல்லார்ட்டையும் பேசுவான், அவரு இவருன்னு தான் பேசுவான், அப்பான்னு பேச மாட்டேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்புறம் நாளைக்கு அப்பான்னு கூப்பிட முடியாதுங்க. 8 வருஷம் சரி செய்ய நினைச்சாலும் உங்களுக்கான அந்த சூழல் அமையாமல் போயிடும். அதன் பிறகு எங்கள் அப்பாவை நான் அப்பான்னு கூப்பிட்டு அதன் பிறகு சரி செஞ்சோம். எல்லாத்தையும் சரி செய். யார் பர்ஃபெக்ட்? நான் பர்ஃபெக்ட்னு நினச்சிட்டு இருந்துக்கிறேன் இப்போ 8 வருஷம். அவர் எங்கள் கையிலேருந்து திடீர்னு போனார், எதிர்பார்க்காம போனார், இப்படி நடக்கும்னு தெரியாமலே போயிட்டார். இன்றைக்கும் அவரை நினைக்காத நொடிகள் இல்லை. நினச்சி என்ன பிரயோஜனம்? இப்போது அந்த 8 வருஷம் பெரிய கேப் இல்லை. அதன் பிறகு நிறைய நினைவுகள் உண்டானது.
ஆனால் அந்த 8 வருஷத்தில் நான் எத்தனையோ ஒரு ஐக்கியத்தை நான் அவரோடு கூட அடைஞ்சிருக்கலாமே. ஸோ அதனால் உடனே ஏதாவது விரிசல் வந்ததுன்னா எந்த உறவிலும் உடனே சரி செய்ய பாருங்க. லேட்டு பண்ணீங்கன்னு சொன்னால் பரவாயில்ல, தாழ்ந்து போங்க, என்ன ஆக போகுது? பி பேலன்ஸ். ஏன்னா ஃபேமிலி மேட்டர்ஸ் இல்லை. தாழ்ந்து போனால் என்ன ஆக போகுது? விட்டு கொடுத்து போனால் என்ன ஆக போகுது? என் பிள்ளைகிட்ட, என் அப்பா கிட்ட, என் கணவன்கிட்ட, என் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போனால் என்ன? என் மாமா கிட்ட, மாமியார்கிட்ட விட்டு கொடுத்து போனால் என்ன ஆக போகுது? ஃபேமிலி மேட்டர்ஸ் இல்லை. கொஞ்சமும் இடைவெளி விடாதீங்க. கனெக்ட் வித் எவ்ரி ஒன் வித் லவ். வெறுப்பால் அல்ல, அன்பால் எல்லாரோடும் இணைஞ்சிருக்க பாருங்க. நான் சொன்ன பாருங்க, எவ்வளோதான் கவனிச்சாலும் உறவு வளராது. ஒருவேளை கீழே போனால் போவோம். நீதிமொழிகள் 15:17 வசனம் சொல்லுகிறது, பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கிலும் என்னவா? பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கிலும் ஸ்நேகத்தோடு இருக்கும் அல்லது அன்போடு இருக்கும் இலை கரியே நல்லது. வீட்டில் நல்லா பிரியாணி செஞ்சு போடுறத, பகையோடு செஞ்சு பிரியாணி போடுறதை விட அன்போடு கஞ்சி போட்டாலே போதுங்க. கூழை கரைச்சி கொடுத்தாலே போதும். அதில் மன நிறைவு இருக்கும். வயிறு நிறையதே இல்லையோ. ஹல்லேலூயா. இப்போ வேணுன்றது கொழுப்பு கறி இல்லை, இலை கறியாவே இருந்தாலும் வெஜ்ஜாவே இருந்தாலும் நம்ம எப்படி போடணுமா? அன்போடு போடணும். 1 யோவான் 4:16 வசனம் சொல்கிறது, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான். இதை யோசிச்சு பார்த்துக்குங்க. நான் செய்கிற ஊழிய நாளைக்கு பேசாதுங்க. வா மகனே, நான் செய்கிற ஊழியம் முக்கியம் இல்லை, நான் அதை அன்போடு செய்கிறேனான்றதான் முக்கியம். என் குடும்பத்தில் நான் செய்கிற வேலை முக்கியம் இல்லை. எல்லா வேலைத்தையும் நான் செஞ்சிருவேன், உண்மைதான். ஆனால் நான் எல்லாவற்றையும் அன்போடு செய்கிறேன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, அன்பில் நிலைத்திருக்கிறவன் என்னவா? தேவனில் நிலைத்திருக்கிறான். கேள்வி கேட்டுக்கலாம். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான்னு சொன்னால் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார்னு அர்த்தம். இதை விட எனக்கு வேற வசனம் என்ன வேணும்? கனெக்ட் வித் எவ்ரி ஒன்.